ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் க்ரோமோக்கை யூஸ் பண்ணி எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேவா, நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன் இதுதான். ஸோ கீலைட் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரீன் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போன வீடியோவில் கரெக்டாக க்ரீன் ஸ்க்ரீன் இருந்ததுனால அது ஒன் டைம் இதை வச்சு டச் பண்ணோடனே போயிடுச்சு. இதில் க்ரீன் ஸ்க்ரீன் சரியாக இல்லாததுனால நம்மளுக்கு பேக்ரவுண்டில் அந்த மாதிரி திட்டாக தெரியுது. ஓகேவா, இதுக்கு ஸ்க்ரீன் கெயின் இருக்குல்ல, ஸோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கேயும் லைட்டாக அந்த க்ரீன் எஃபெக்ட் வந்ததுனால நம்ம இந்த க்ரீன் கலரை ரிமூவ் பண்ணும்போது இங்கே உள்ள க்ரீன் கலரும் கொஞ்சம் போயிருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் லேயரை கிளிக் பண்ணி Ctrl+D ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு லேயர் வந்துடும். ஸோ அது 2 லேயரும் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வீடியோ எக்ஸ்போஸ் ஆகி காட்டும். ஓகேவா, ஓகே. இப்போ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ நம்மளோட இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி வச்சாச்சு. சேம் ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி சாஃப்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ நம்மளுக்கு ஷேடோ ஹைலைட் பண்ணி காமிச்சாச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனில் வீடியோ அனிமேட் பண்ணியாச்சு. ஓகேவா, லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் இருக்குது. என்னென்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி லேயரில் போய் நியூ லேயர் கொடுத்தா இங்கே அட்ஜஸ்ட் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு நியூ லேயர் ஆட் ஆயிரும். அதில் லியூமெட்ரி கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் லேயர் இருக்குல்ல, ஸோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் க்ரியேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்க்கோங்க. அதில் போய் நன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரும் அண்டு ஃப்ரண்ட் வீடியோவும் ரெண்டுமே மெர்ஜ் ஆகி அது கலர் எக்ஸ்போஸ் பண்ணும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் ஆட் ஆகிருக்கு. ஸோ பேக்ரவுண்டும் ஆரஞ்சாக மாதிரி இருக்குது, நம்ம டாகும் லைட்டாக ஆரஞ்சு கலரில் மாதிரி இருக்குது. ஸோ இது மூலயமா நம்மளுக்கு 2 இமேஜையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது இதை ஆட் பண்ணலாம். பாருங்கள், 2 வீடியோவும் மெர்ஜ் ஆகியிருக்கு. ஓகேவா, ஸோ இது யூஸ் பண்ணி இன்னும் கூட ரியலிஸ்டிக்காக பண்ணலாம். ஓகேவா, வீடியோ ஆட் பண்ணால் 2 இமேஜும் நல்லா மெர்ஜ் ஆகியிருக்கு. ஓகேவா, ஓகே கைஸ், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.